வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மாட்டினான் கொலையாளி, பகீர் சந்தேகங்களை அடுக்கடுக்காக கிளப்பிய அண்ணாமலை. எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்தை அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா சேர்த்தே கிளப்பி இருக்க வேண்டும். இப்படி அண்ணாமலை அவர்கள் இந்த சந்தேகத்தை கிளப்பி இருந்தார் வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக பல பேரும் அண்ணாமலை இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாரப்பா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த சந்தேகத்தை அண்ணாமலை அவர்கள் கிளப்பவே இல்லை. இருந்தாலும் என்னுடைய சந்தேகம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு கடைசியில சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ மாணவி அவர்களை பொறுத்த வரைக்கும் காலையில இயற்கை உபாதைக்காக போறாங்க. அவங்க வீட்டுல இருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் தான். திடீர்னு அந்த மாணவி காணாம போயிட்டாங்க, போனவங்க திரும்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கின்றார்கள். காவல் நிலையத்தில் புகார் அளித்த பிறகு இங்க புகார் அளிக்க கூடாது, நீங்க விளாத்திக்குளம் போங்கன்றாங்க. விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க, அங்க புகார் அளிக்கின்றார்கள். பிறகு காவல்துறையினரும் அந்த குடும்பத்தினரும் தேடுகின்றார்கள். கடைசியில் அந்த குடும்பத்தினரே பாத்தீங்கன்னா மாணவியை கண்டுபிடிக்கின்றார்கள். அப்படி கண்டுபிடிக்கின்ற போது மாணவி கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார் என்ற விவரமானது தெரிகிறது. பிறகு காவல்துறையினர் உடலை கைப்பற்றுகின்றார்கள். பிறகு குற்றவாளியை தேடுகின்றார்கள். தொடர்ச்சியாக குற்றவாளியை பிடிக்காத முன்னாடி நாங்க உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவியினுடைய பெற்றோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். பல அரசியல் தலைவர்கள் போயிட்டு அந்த பெற்றோரை சமாதானப்படுத்துகின்றார்கள், இழப்பீடுகளை வழங்குகின்றார்கள், நிவாரணங்களை அரசும் வழங்குகிறது. நீதிமன்றத்துக்கு போகிறது இந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கம் முடிவு பண்ணுகிறது. ஏன்னா தமிழக காவல்துறை மீது அந்த பெற்றோருக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா, அதனால தமிழக அரசாங்கம் இந்த வழக்கை சிபிசிஐடி கிட்ட கொடுத்துறாங்க. ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் 9 நாள் ஆச்சு, குற்றவாளியை கண்டுபிடிக்கவே இல்லை. சிபிஐ விசாரித்தால் தான் சரியா இருக்கும் சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு அதிமுக போது. அது மட்டும் இல்ல, உடற்கூறாய்வு செஞ்சு விட்டார்கள். உடற்கூறாய்வு செய்த பிறகு உடலை வாங்கவில்லை. தொடர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளியை கைது செய்யுங்கள், பிறகு உடலை பெற்றுக் கொள்கின்றோம் என்று சொல்றாங்க. பிறகு சிபிசிஐடிக்கு போன பிறகு அந்த இடத்தை ஆய்வு செய்கின்றார்கள். அந்த இடத்தை ஆய்வு செய்து விட்ட பிறகு அங்க ஒரு செல்போன் டவர் இருக்குது. இந்த செல்போன் டவர்ல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அன்றைய காலை நேரத்தில் போன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் சிக்னல் ரீச் ஆயிருக்குதோ அவங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. டெல்லி சைபர் கிரைம் கிட்ட கேட்கறாங்க. டெல்லி சைபர் கிரைம் ஆனது ஒரு 1600 பேருடைய விவரங்களை தருகிறது. அதுல அலசி ஆராய்ந்து அந்த டவருக்கு நெருக்கமா போனவங்க யாரு அப்படின்னு ஒரு 3 பேரை சுற்றி வளைக்கின்றார்கள். அந்த 3 பேரையும் விசாரிக்கின்றார்கள். அந்த 3 பேரும் இந்த கொலையில சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரிகிறது. பிறகு அந்த மாணவியுடைய உடலை உடற்பரிசோதனை செஞ்சாங்க இல்லையா, அப்படி உடற்பரிசோதனை செய்கின்ற தருணத்துல அவருடைய நகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சதைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்படுகிறது. பிறகு அந்த சதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேகரம் செய்து டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்புகின்றார்கள். இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து முடித்த பிறகு அதில் வருகின்ற ரிப்போர்ட் அடிப்படையாக வச்சு ஏற்கனவே யாரையெல்லாம் சந்தேகப்பட்டார்களோ பழைய குற்றவாளிகள் யாரோ அவங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வரிசையா நிக்க வச்சு ரத்தத்தை எடுத்து டிஎன்ஏ ஒத்து போதா அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி ஒன்னும் யாரும் ஒத்து போல. மீண்டும் பிரச்சனையானது தலை தூக்குகிறது. அதுக்கு அப்புறம் தான் இந்த அசம்பாவிதம் நடந்த சம்பவ இடத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு காற்றாலை இருக்கிறது. அந்த காற்றாலையானது சிசிடிவியை பொருத்தி இருக்கிறது. அந்த சிசிடிவிகளை கைப்பற்றுகின்றார்கள். அதில் இருக்கின்ற காட்சிகளை ஆய்வு செய்கின்றார்கள். அதற்கு முன்பாகவே இந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு இருசக்கர வாகனமானது கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த இருசக்கர வாகனம் யாரு என்று பார்க்கின்ற பொழுது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் இருந்து இந்த பைக்கானது திருடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நல்லா தெரியுது. ஏன்னா அந்த பைக்கு சொந்தக்காரர் திடீர்னு என்னுடைய பைக்கு காணாம போச்சு என்று புகார் அளித்திருக்கின்றார்கள். சரி, யார் தான் இந்த பைக் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காற்றாலையானது சிசிடிவியை பொறுத்தி இருக்குல்ல, அதுல இருந்த காட்சிகள் எடுத்து தேடுகின்றார்கள். அப்பதான் தர்ம முனீஸ்வரன் என்ற மாவீரன் என்ற ஏற்கனவே சரித்திர பதிவேடு குற்றவாளி இந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு போறான். அதில் இருக்கின்ற நம்பரை தேடி கண்டுபிடிக்கின்றார்கள். பிறகு இவன் திருநெல்வேலியில நீதிமன்றத்தில் பழைய குற்றத்துக்காக ஆஜராகி கையெழுத்து போறதுக்காக வருகின்றான். நீதிமன்றத்துக்கு வந்திருக்கின்றார் என்று தெரிந்த பிறகு நீதிமன்றத்துக்கு சென்று காவல்துறையினர் அவனை தட்டி தூக்கிறாங்க. பிறகு விசாரிக்கின்றார்கள். அப்படி விசாரிக்கின்ற பொழுதுதான் இவன் தான் அந்த பெண்ணை சீரழித்தவன் என்ற விவரமானது எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் நகக்கண்ணில் இருந்த இவனுடைய சதை பகுதிகளை நாங்க ஆராய்ந்தோம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம். பிறகு அந்த டிஎன்ஏ டெஸ்டின் அடிப்படையில தான் இந்த தர்ம முனீஸ்வரன் என்ற குற்றவாளியை நாங்க கைது பண்ணோம் அப்படின்னு காவல்துறையினர் சொல்றாங்க. அதுல ஒரு சந்தேகம் இருக்கிறது. இன்னைக்குதான் குற்றவாளியே பாத்தீங்கன்னா கைது பண்ணீங்க, அதுக்குள்ளாக நீங்க ரத்தத்தை எடுத்தீங்களா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு பெண்ணுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு 3 நாள் 5 நாள் ஆகுதுன்றீங்க. ஆனா கைது பண்ண அரை மணி நேரத்துல எப்படி ரத்த பரிசோதனை செய்து அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அப்புறம் அந்த பெண்ணு கையில் இருந்த சதையில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் இவனுடைய டிஎன்ஏவும் பொருந்தது அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சந்தேகம்லாம் எழுப்புறாங்க.
ஆனால் கடைசியில நான் தான் பண்ணேன் என்று இந்த தர்ம முனீஸ்வரன் என்ற படுபாதகன் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பல சந்தேகங்களை அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுப்பி இருக்கிறாங்க. முதல் சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தர்ம முனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் சரித்திர பதிவேடு குற்றவாளி. பல முறை இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் செஞ்சிருக்கான். திருட்டு வழக்கிலும் ஈடுபட்டிருக்கிறான். அது மட்டும் கிடையாது, ஒரு 65 வயது மூதாட்டியே வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செஞ்சிருக்கிறான். சோ அந்த வழக்கில் அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்குது. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறான். உச்ச நீதிமன்றத்தில் அவருடைய தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அண்ணாமலைக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் கொடூர குற்றவாளி, சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவனை இந்த அரசாங்கமானது சும்மா வெளியே விட்டுருக்க கூடாது. ஆயுள் தண்டனை கொடுத்தாங்கல்ல, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இவன் ஜாமீன் வாங்கிட்டு வரான்னா தமிழக அரசாங்கமானது இவனுக்கு எதிராக என்ன கருத்து வச்சாங்க? ஏங்க இவனெல்லாம் சரித்திர பதிவேடு குற்றவாளிங்க, இவனெல்லாம் எதுக்காக நீங்க வெளியே விடுறீங்க அப்படின்னு வலிமையான ஒரு வாதத்தை வச்சு அவனை சிறையிலேயே தூக்கி போட்டு வச்சிருக்கணும். ஆனா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இவனுடைய வழக்கில் தண்டனை வழங்க தண்டனை நிறுத்தி வச்சிருக்காங்க. தமிழக அரசாங்கமானது இவனுக்கு எதிராக வலிமையான வாதத்தை வைக்காம இந்த தண்டனையை நிறுத்தக்கூடாது, இவன் தொடர்ந்து சிறையாக தான் இருக்கணும், இந்த மாதிரி 65 வயது மூதாட்டியை கற்பழித்து இருக்கிறான், இவன்லாம் வெளியே இருக்கலாமாங்களா, எத்தனை திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கான் பாருங்க, பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது, இவன் போனா அசம்பாவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வலிமையான வாதத்தை வச்சு அவனை சிறையை வச்சிருக்கணும். சரி, உச்ச நீதிமன்றமானது அவனுக்கு ஜாமீனை வழங்கி விட்டது. அவனும் வெளியே வந்துட்டான். இப்படி வெளியே வந்தவனை தமிழக காவல்துறையானது கண்காணிச்சிருக்கணுமா இல்லையா? எத்தனை நாள் கண்காணிச்சாங்க? ஏன்னா இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. கொலை வழக்கில் இருந்தே வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதற்கு பிறகு இவனுக்கு எந்த பயமும் இருக்காது. ஒரு தப்பு தான் பண்ண போது பயம் இருக்கும், அடுத்தடுத்த தப்பு பண்ணுகின்ற போது பயமே இருக்காது. நம்ம கூட தேர்தலில் போட்டிடுறா அப்படின்னு சொல்கின்ற போது, யார் சாமியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த பணமானது மொத்தமா நாசமாகணுமா அப்படின்னு சொல்லுவான். ஆனா தேர்தலில் நின்று வெற்றி பெற்றுட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த தேர்தலில் தோல்வியே இருந்தாலும் கூட ஆடா நிப்பண்டா அப்படின்னு சொல்லி துணிந்து நிற்பான். அந்த மாதிரி தான் குற்றவாளி கூட வந்து ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போற வரைக்கும் தான். அப்புறம் போயிட்டு வெளியே வந்துட்டானா அதற்கு பிறகு அவன் பண்றது அத்தனையும் அவனுக்கு நியாயமா தெரியும். போதை ஆசாமி இல்லையே, அதனால +2 படிக்கின்ற பெண்ணை சீரழித்திருக்கின்றான், கொலை பண்ணியிருக்கின்றான். ஆனா நியாயமா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை என்ன கேட்கறது கேட்டீங்கன்னா, இவரை கண்காணிச்சிருக்கணும், இவனுக்கு ஜாமீன் கிடைத்திருக்க கூடாது. இப்படி ஜாமீன் கிடைக்க விட்ட இந்த திமுக அரசாங்கம் என்ன தப்பா இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க போகுது? இவன் ஏன் ஜாமீன் பெற்றான்? இவன் சரித்திர பதிவேறு குற்றவாளிக்கு எப்படி ஜாமீன் கிடைச்சது? ஏற்கனவே மூதாட்டியை கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கானா இல்லையா? தமிழக அரசாங்கம் என்ன வாதாடிச்சு அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி மெத்தனமா செயல்பட்டா வச்சுக்கலாம், தமிழக அரசாங்கம் எந்த ஒரு பெண்ணையும் இந்த அரசாங்கத்தால காப்பாற்ற முடியாது, இதுக்கெல்லாம் விரிவாக பதிலளிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. என்னுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கைது பண்ணவன் குற்றவாளி, ஓகே ஒத்துக்கலாம். ஆனா இன்னொரு சந்தேகமும் இருக்கிறது. இந்த 12ஆம் வகுப்பு படித்த மாணவிய பாலியல் வன்புணர்வு செய்து அவனே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு இருக்க முடியுமா? ஒரே ஒரு ஆள் தானா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. ரெண்டாவது, கைது பண்ணிட்டாங்க, இவனுடைய விவரங்களை வெளிவிட்டுட்டாங்க. ஆனா இப்போ இவன் எங்க இருக்கிறான் அப்படின்ற விவரமானது யாருக்கும் தெரியல. ஆனா என்ன பண்ணிருக்கணும், நீங்க நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணிருக்கணும், நீதிமன்ற காவல்ல அடைச்சிருக்கணும், அதுக்கப்புறம் நீதிமன்ற காவல்ல இருந்து அவனை வெளியே எடுத்து அப்புறம் விசாரிக்கணும். ஆனா இதுவரைக்கும் கைது பண்ணவங்கள மறைவா வச்சிருக்காங்களே, ஏன் மறைவா வச்சிருக்கணும் அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ள எழுது. ஏன்னா குற்றவாளி உண்மையானவன் தான் அப்படின்னு காவல்துறை சொன்னதால நம்ம நம்பலாம். ஆனால் உண்மையான குற்றவாளி இவன் தானா அப்படின்ற சந்தேகமும் இருக்கிறது அப்படின்னு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க நிறைய பேர் பேட்டியளிப்பதை நம்மளால சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கைது பண்ணவங்களை வெளிப்படையாக கொண்டு வந்து மக்களிடையே அறிமுகப்படுத்தணும். அப்பதான் இன்னொரு முறை வெளிவந்தான்னா கூட இவங்ககிட்ட எச்சரிக்கையா இருப்பாங்க. ரெண்டாவது, நீதிமன்றத்தில் கொண்டு போயிருக்கணும். இப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டு போகாதது ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. இவனை என்கவுண்டர் போட்டு கைது பண்ணோமா, இவன் தப்பிச்சு போனானா சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா என்ன நமக்கு தெரியல. ஏன்னா இவன் பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, இவனுக்கு யார் ஐடியா கொடுக்குறாங்க, இவன் ஒவ்வொரு முறையும் திருடி இருக்கிறான், பல பேர்கிட்ட கைவரிசை காட்டியிருக்கிறான். அப்படி கைவரிசை காட்டியிருக்கிற இவனுடைய ஒட்டுமொத்த கூட்டாளியும் பிடிக்கணுமா இல்லையா? இல்ல திருடினது அத்தனையும் எங்க வச்சிருக்கான் அதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இவனுடைய கூட்டாளிகளை கண்டுபிடிச்சாதான் இந்த மாணவியினுடைய படுகொலையில இவன் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கானா இல்ல வேற யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதற்கு இப்ப கைது செய்யப்பட்ட குற்றவாளி உயிரோடு இருக்கணும் இல்லையா? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர் போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சமும் இருக்கிறது. இப்படி என்கவுண்டர் போட்டாங்கன்னா எதையோ மூடி மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க போராட்டத்தில் ஈடுபட்டவங்க நிறைய பேரும் பேட்டியளிப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. உண்மையான குற்றவாளியை தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி என்கவுண்டர் எல்லாம் போட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க.
ஆனா இத்தனை நாளும் உடலை வாங்க மாட்டோம் என்று போராடி அந்த பெற்றோரை பொறுத்த வரைக்கும் நாங்க உடலை பெற்றுக்கொள்ளுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். சோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை இந்த அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்டாலும் சரி, இந்த அரசாங்கமானது உரிய பதிலளிக்க போதா என்ன? பொதுமக்கள் தான் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அந்த பொதுமக்கள் கேள்வி கேட்கின்ற போது ஒழுங்கா பதிலளிப்பதே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த கொலை நடந்து 10 நாள் ஆகுது. இந்த 10 நாள் வரைக்கும் இந்த வழக்கை நோண்டி எடுத்து இப்பதானா இவனை கண்டுபிடிக்க முடிஞ்சது. சிசிடிவி காட்சிகள் எண்ணிக்கை கைப்பற்றினீங்க. அந்த சிசிடிவி காட்சிகளை அலசி ஆராய்வதற்கு இத்தனை நாளா? இந்த மெத்தனை போக்கு எதனால அப்படின்றதுலாம் அண்ணாமலை விரிவா கேட்டிருக்காரு. சோ 1000 கேள்வி கேட்கலாம். ஆனா படுபாதகவன் சிக்கினதனால நீதியின் முன்பாக நிறுத்தி விரைவாக தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டாளிகள் எல்லாம் கைது செய்யப்பட வேண்டும். தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பானதுதான் அப்படின்னு உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணம். இவன் படு குற்றவாளி தான், பயங்கரமானவன் தான், அதுக்காக போட்டு தள்ளுறாதீங்கோ அப்படின்ற வேண்டுகோளுடன் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுவோம். நன்றி.